விஜய் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னதுக்கு காரணமே, நான் ரேஸ்ல இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்லோகன் தானே தவிர, அவர் ரேஸ்ல இல்ல. அவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ரேஸ்ல இருக்கோம்னு காமிச்சிக்கன்னா, உனக்கு எனக்கு தானே போட்டின்னு இவர் உள்ள புகுந்து பண்ணியிருந்தாரு. ஆனா, சின்ன பையன் ஓரம் போய் விளையாடுன்ற மாரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா, ஆனா அவர ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே கூட அடிக்காம விட்டது ஏடிஎம்கே குறையா எதுக்கு தான் விஜய் இருக்கு சார். அடிக்கணும்? சீமான் பண்ண தப்ப எதுக்கு ஏடிஎம்கே பண்ணணும்? ம். ஏங்க, உங்களுக்கு ஓட்டு டிஎம்கேட்ட இருந்து தாங்க வரணும். அதுவும் விஜய் தட்டிட்டு போகாம நீங்க தூக்கணும் அத. அப்ப நீங்க ஏடிஎம்கே எந்த அளவுக்கு டிஎம்கே எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ, அதுதான் ஏடிஎம்கே லாபம். எனக்கு எதிரி அவங்க தான். நீ புதுசா இப்போ சின்ன பையன் விளையாடிட்டுனா, தம்பி ஓரம் போய் விளையாடுப்பா, குறுக்க விழுந்துற போறேன்ட்டு தள்ளி விட்டு தான் போகணும். 2 கட்சிகளுமே விஜய்க்கு பதிலடி குடுக்காதது சரின்னு தான் சொல்றீங்களா? அவங்களுக்கு பதிலடி குடுக்காத காரணம் விஜய தொட்டு கரூர் சம்பவத்துல கைய சுட்டுக்கிட்டாங்க. அதனால அவர்கள் வேணாம். அது இன்னும் பேக் ஃபயர் ஆயிடுமோன்றதுனால விஜய் ரொம்ப தொடல. அப்படி தொடல. அதுதான் காரணம்.